தமிழகத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்தடை. இந்த மின்தடை காரணமாக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு. என்ன காரணத்தினால மின்தடை ஏற்படுது? அப்படி முதலமைச்சர் என்ன முடிவு தான் எடுத்தாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழகத்துல இந்த மின்தடையினால என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜூன் மாசம் ஒரு 8, 9ஆம் தேதி சரியா, அந்த டைம்ல எந்தெந்த பகுதிகளில் நைட்டு டைம் கரண்ட் கட் ஆச்சுன்னா, அரும்பாக்கம், அம்பத்தூர், மடிப்பாக்கம், வேளச்சேரி, மணலி, ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட பல இடங்கள்ல நைட் டைம் கரண்ட் கட் ஆகுது. இதனால என்ன ஆச்சு, மக்கள் என்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டைம்ல கரண்ட் கட் ஆகும்போது ஏற்கனவே நம்ம கோடை காலத்துல இருக்கிறோம். அப்போ வெயில் அதிக தாக்கம் அது ஏற்பட்டுச்சு. நைட்டு தூங்க முடியாது, ஃபேன் யூஸ் பண்ண முடியாது, பிரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது, பல விஷயங்கள் இருக்கும். நைட்டு ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு கரண்ட் கட் ஆயிரும்ல, இன்வெர்டர் மூலமா ஒர்க் பண்ணலான்னா ஓரளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஃபேன் அதிகமாக போட முடியாது சரியா. அந்த அளவுக்கு சூழ்நிலையில நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க நிறைய பேர் குழந்தைங்க தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாருமே தூங்க முடியாம ரொம்ப வெக்கையில அவஸ்தைப்பட்டு ஸ்கூலுக்கு போக முடியாம நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. முக்கியமா ஹோட்டல்கள் நடத்துறாங்களா, அந்த ஊழியர்கள் நைட்டு டைம் வேலை பார்க்குறாங்களா, அதாவது நைட்டு டைம் மசாலா அரைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே கட் ஆயிட்டு. அப்படி மக்கள் எல்லாருமே அவஸ்தைப்பட்டுட்டாங்க இந்த நள்ளிரவு கரண்ட் கட் ஆனதுனால. இதனால என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நள்ளிரவு மின்வாரிய அலுவலகத்துல போய் முற்றுகையிட்டாங்க. அது நைட்டு டைம் எப்படி கட் ஆகுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன் இப்படி கட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருந்துச்சு. நிறைய வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டைம் ஃபேன் போட முடியல, ஃப்ரிட்ஜ் ஓட மாட்டேங்குது, ஏசி ஓட மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கவர்மெண்ட் இது தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீங்கள் புகார் பண்ணுங்க, மின் வாரியத்துக்கு நீங்கள் புகார் பண்ணிங்கன்னா தான் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நாங்கள் 1912 அந்த எண்ணுக்கு புகார் பண்ணோம், அது சரியா வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. இவங்க தரப்புலேருந்து அது சரியா வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே அவஸ்தைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே இந்த கரண்ட் கட் ஆனதுனால ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேஸ் மின்சாரம் சரியாக கிடைக்கல, அப்புறம் குறுவை பயிர்கள் தண்ணீர் பாய்ச்சல் எதுவுமே பண்ண முடியாம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்கள் பயிர்கள் எல்லாமே காஞ்சு போயிட்டு, எங்களுக்கு கரண்ட் அடிக்கடி கட் ஆகுறதுனால இந்த மாதிரி எல்லாமே காஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மினிமம் எங்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி கரண்ட் கட் ஆச்சுன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பல கிராமங்கள், அதாவது வில்லியூத்தியூர், இரும்புத்தலை, மணக்குடி உள்ளிட்ட 20 கிராமங்கள்ல மினிமம் அடிக்கடி கரண்ட் கட் பண்றாங்களாம். அதாவது இப்போ இன்னைக்கு கரண்ட் கட் பண்றேன், இன்னைக்கு கரண்ட் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லாமலே அடிக்கடி கரண்ட் கட் பண்றாங்களாம். இதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல இருக்கிற பயிர் நிலங்கள் மொத்தமா தண்ணி பாய்க்க முடியாம காய்ந்து போயிருக்குது. இதனால விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு சொல்றாங்க, இப்படி எங்களுக்கு அடிக்கடி கரண்ட் கட்டாததுனால தண்ணி பாய்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தையும் சொல்றாங்க. சரி, இது போக பொதுமக்கள்கிட்ட ஓரளவுக்கு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ஏன்னா சொல்லாம கொள்ளாம கரண்ட் கட் ஆகுது. முன்னாடிலாம் கரண்ட் இன்னைக்கு மின்தடை அப்படின்னு சொன்னாச்சுன்னா சரி அன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ சொல்லாமலே கரண்ட் கட் பண்றாங்க, எங்களால கடிக்க முடியல, அதனால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வால்டேஜ் குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒற்றை போஸ்ட் மின்சாரம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வியாபார கடைகள், சின்ன சின்ன வீட்டில் குட்டி குட்டி கடைகள் வச்சுருப்பாங்க, மாவு அரைச்சிட்ருப்பாங்க, பால் வச்சுருப்பாங்க, தயிர் வச்சுருப்பாங்க, இப்படி என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்கள் எல்லாமே சொல்லணும்னா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லாமே மொத்தமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போயிடுது.
அடிக்கடி இப்படி பண்ணும்போது கெட்டு போயிருது. அதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரியா? அதுவுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு வீட்டு வேலைகள். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள் மொத்தமா கட் ஆகும். நார்மலா ஏதாவது சமையலுக்கு மிக்ஸி அரைக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே மொத்தமா கட் ஆகுது. இதனால மக்கள் எல்லாமே அவதிப்படுறாங்க. மருத்துவமனைகள் முக்கியமா பாதிக்கப்படுது. ஏன் மருத்துவமனைகள் முக்கியமா பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வார்டுகளுக்கு கண்டிப்பா கரண்ட் தேவ. மோஸ்ட்லி கரண்ட் அதிகமா வந்து மருத்துவமனைக்கு தேவைப்படுது. ஐசியூ வார்டு, அப்புறம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாமே வந்து கரண்ட் முக்கியமா தேவ. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மெடிசின்லாம் பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும். பிரிட்ஜுக்குள்ள வச்சு தான் டக்குன்னு க எடுத்து குடுக்குற மாரி இருக்கும் நோயாளிக்கு. அப்போ அந்த மருந்து எல்லாமே கெட்டு போயிரும். சரியா? இதனால அங்க உள்ள நோயாளிகள் ரொம்பவே அவதிப்படுவாங்க. அப்புறம் வந்து மருத்துவமனைகள்ல ஃபுட் தயாரிக்கிறது எப்படி? அவங்களுக்கும் கரண்ட் இருந்தா தானே பண்ணி குடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து கரண்ட் கட் ஆகும்போது பண்ணி குடுக்க ரொம்ப கஷ்டம்ல. சரியா? அதனால மருத்துவமனைகள் ரொம்பவே பாதிக்கப்படுது. அடுத்ததாட்டு தண்ணீர் பம்புகள். தண்ணீர் பம்புகள் கரண்ட் இருந்தா தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். சரியா? எப்படி தண்ணி கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு கிடையாது. கரண்ட் இல்லன்னா நமக்கு தண்ணி கிடையாது. சரியா? அடுத்ததாட்டு கல்வி நிறுவனங்களுக்கும் மறைமுக பாதிப்பு. அதாவது இப்போ கோடைக்காலம் நடந்துட்டு இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க, பள்ளி மாணவிகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். ஆனா எல்லா பள்ளி, கல்லூரியிலும் சரி, ஃபேன் வசதி கண்டிப்பா இருக்கும். சரியா? இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகும்போது ஃபேன் ஓடாது. பிள்ளைங்க எல்லாருமே அவதிப்படுவாங்க. வெக்க தாக்கம் அதிகமா இருக்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? இப்படி கரண்ட் கட் ஆகுறதுனால நெறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க மக்கள். சரி, ஓகே. ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அது ஏன் அப்படி கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஒரு நாளைக்கு அதிகமா கரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி பார்க்கும்போது 20,000 மெகாவாட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இதனால அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம 20 வருஷங்களுக்கு மேல பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் வச்சிருக்காங்க. சரியா? அதனாலயுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுதடைஞ்சதுனால கரண்ட் வந்து கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கேபிள் கோளாறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஊழியர்கள் பற்றாக்குறை. தேவையான அளவுக்கு வந்து ஊழியர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊழியர்கள் நெறைய இருந்தா தான், நாங்க வந்து இந்த கரண்ட் வந்து எங்கெல்லாம் கிடைக்கல, லைன் எங்கெல்லாம் கட் ஆயிருக்குது, அது எல்லாமே நாங்க வந்து பார்த்து பண்ண முடியும். ஒரே டைம்ல லைன் கட் ஆச்சுன்னா, நாங்க வந்து பார்த்து பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கம்ப்ளைண்ட்டா இருக்குது. இப்ப உள்ள கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய கருத்தையும் கேட்டு, மின் வாரியத்துல உள்ள ஊழியர்களுடைய கருத்தும் கேட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, அத நம்ம வந்து உங்களுக்கு புரியும்படி ரொம்பவே சிம்பிளா, குட்டியா உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு. முதலமைச்சர் உத்தரவின்படி 15,032 கோடி ரூபாய் செலவுல 231 புதிய துணை மின் நிலையங்கள் கட்ட முடிவெடுத்திருக்காங்க. சரியா? இது மின்சாரத்தை சீராக பரவ வைக்கும். இப்போ இருக்கிற மின்சார இழப்புகளை குறைக்கும். கிராமங்கள்லயும் சரியான மின்சாரம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நெறைய வந்து போஸ்ட் வரதுனால ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல். சரியா? கரண்ட் அடிக்கடி கட் ஆகாது. அடுத்ததாட்டு மின்சார வாரியத்துக்கு 15,058 புதிய பணியாளர்கள் நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது படிப்படியாக நடக்கும். ஏன்னா, போதுமான ஊழியர்கள் இல்லனா, மின்சார கோளாறுகள் சரி செய்ய முடியாது. பராமரிப்பு வேலைகள் தாமதமாகும். இது வாஸ்தவம் தானே? ஏன்னா, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் வாரியத்துல வேலைக்கு ஆள் ஒழுங்கா இல்ல. இல்லாதனால நாங்க என்ன பண்ண முடியும், ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. ஒரே டைம்ல கரண்ட் கட் ஆச்சுன்னா எங்களால பார்க்க முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? அவங்க தரப்புல இருந்து. அப்போ இந்த மாதிரி நெறைய வேலையாட்கள வைக்கும்போது என்ன ஆகும், மக்களுக்கு எங்கெங்க கரண்ட் கட் ஆகுது, நைட்டு டைமும் சரி, பகல் டைமும் சரி, அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா, உடனே போய் சரி பண்ணிடலாம்ல. நெறைய பேர் இருந்தா தானே பண்ண முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு உடனடியாக மின்சாரத்துக்கு தேவையான பொருட்கள், கம்பிகள், உபகரணங்கள் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? வேலை தாமதமாகாம இருக்கிறதுக்காக. இது வந்து
ஓகே தான். ஏன்னா, அ எல்லாமே ஸ்டாக்காட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வந்து தாமதமாகாம இருக்கும். ஒரு இடத்துல கரண்ட் கட் ஆயிருக்குது. நம்ம போய் வேலை பார்க்கணும். நம்மள்ட்ட பொருள் இருக்கும். சரியா? அந்த பொருள கொண்டு போய் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்ல எங்கள்ட்ட பொருள் இல்ல. நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு 7 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், ஏன் 10 நாள் ஆகும். இப்படி சொன்னாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதனால ஒ அதுக்கான தேவையான உபகரணங்கள வந்து ஸ்டாக்காட்டு வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, ரோந்து பணி. மின்சார ஊழியர்கள் 24 மணி நேரமும் மின் கம்பிகள், துணை மின் நிலையங்களில் கண்காணிக்கவும், திருட்டு, சேதம், கோளாறு ஏதாவது இருந்தா உடனே சரி செய்யணும். இதனால மின்சார தடை குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் வாரியத்தில வேலை பார்க்குறவங்க எப்பவுமே வந்து ரோந்து பணியில ஈடுபட்டாங்கன்னா, அவங்களால கண்டிப்பா இங்க லைன் கட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தா, அது சரி பண்ணலாம். இன்னொன்னு என்ன, சில இடங்கள்ல திருட்டு போகும். சரியா? அந்த திருட்டுமே எங்க திருடியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அதையும் கண்டுபிடிச்சு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபிட் வைக்கலாம். அப்புறம் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட்டா இருக்குது. லைன் வந்து ஒழுங்கா போக மாட்டுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, அதுவுமே ரெடி பண்ணலாம். இப்படி இருக்கும்போது மின் வந்து கட் ஆகாது. மக்கள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரோந்து பணியில ஈடுபடுறது. சரியா? அடுத்ததாட்டு, இந்த அரசு மின்சாரத்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்குது. சோலார், காற்றாலை, பேட்டரி சேமிப்பு போன்றவற்றை அதிகரிக்க போறாங்க. இதனால எதிர்காலத்துல மின்சாரம் சுத்தமாகவும், தொடர்ச்சியாகவும் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். சோலார் எல்லாமே க மாட்டும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமா கரண்ட் கிடைக்கும். எதிர்காலத்துல வந்து மின்சாரம் சுத்தமாக வந்து இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். அடுத்ததாட்டு, விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் செட்டு, புதிய மின் இணைப்புகள், கிராமப்புறங்கள்ல மின்சாரத்த தரத்த மேம்படுத்துதல், இப்படி பல விஷயங்கள பற்றியும் இந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க. சரியா? அதாவது இதுவுமே விவசாயங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கத்துக்கு கரண்ட் அடிக்கடி வந்து ஒழுங்கா கிடைக்க மாட்டுது. சரியா? அவங்க கரண்ட் இருந்தா மட்டும் தான் அவங்களால தண்ணி பாய்க்க முடியும். அப்படி இருக்க பட்சத்துல வந்து கரண்ட் பிரச்சனையும் வந்திருக்கு. இப்போ இவுங்க வந்து சோலார் மூலமா வந்து இந்த கரண்ட்ட எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பயன்படுத்தும்போது, இவுங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கரண்ட் பில் வரும்ல, அது வராது. ஏன்னா, சூரிய ஒளி எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துமோ, அந்த அளவுக்கு தாக்கத்துக்கு தகுந்தபடி இவுங்க வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். அவங்களோட விவசாய நிலங்கள்ல. 24 மணி நேரம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பயன்படுத்தலாம் அப்படின்னுச்சுன்னா, 24 மணி நேரமும் பயன்படுத்தலாம். இதனால இன்னும் பயிர்கள் வந்து அதிகமா பயிரிடறதுக்கு இவங்களுக்கு விவசாயிங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். சரியா? இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் விவசாயிங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். சரி, இவங்க சுருக்கமா என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல மின்சார கட்டமைப்பை வலுப்படுத்த பெரிய அளவில் பணம் செலவழிக்க போறாங்க. புதிய துணை மின் நிலையங்கள் கட்டுவோம். ஆயிரக்கணக்கான புதிய ஊழியர்களை நியமிப்போம். உபகரணங்கள் உடனே வாங்குவோம். 24 மணி நேரம் கண்காணிப்போம். இதனால மக்களுக்கு தடையில்லா தரமான மின்சாரம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது சுருக்கமா அவங்க வந்து விரிவா வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு கடிதம் மூலமாட்டு. அத நான் உங்களுக்கு சுருக்கமா எவ்வளோ உங்களுக்கு புரியும்படி சொல்லணுமோ, அந்த அளவுக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன். இப்போ உள்ள கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே பெனிஃபிட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். முக்கியமா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மின்தடை காரணத்தினால. அதுவும் வெயில் டைம்ல. சரியா? இப்பவும் நெறைய இடங்கள்ல மழை பெய்யுது. நெறைய இடங்கள்ல வெயில் அடிக்குது. சரியா? இப்போ நைட்டு வந்து கரண்ட் கட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்கை அதிகமா இருக்கும். நெறைய குழந்தைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. பேரண்ட்ஸு, வேலை செய்றவங்க சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாமே தடுக்கிறதுக்காக தான் இப்போ உள்ள கவர்மெண்ட் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.